ஹாய்மா. ஹலோ கைஸ். vlog லவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக, ஏன்னா கொஞ்சம் வேலைகள் காரணமாக உங்களை வந்து மீட் பண்ணாதே எங்களுக்கு வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்பே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அது எல்லாத்தையும் நாங்கள் ரொம்ப 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 மிஸ் பண்ணோம். அம்மாவும் ரொம்ப நாளா வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வாய்ப்பு கிடைக்குது. நானும் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் டைமே இல்லையா, அதனால நீயாவது என் கூட வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி நான் வந்து வீடியோ போட வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாருடைய அந்த மெசேஜ் மூலமாவே நான் லைவா உங்கள்கிட்ட பேசுற மாதிரியே எனக்கு வந்து தோணும். அதனாலதான் நம்ம வந்து இந்த 5வது எபிசோடுக்குள்ள போகலாம். அவன் நினைச்ச மாதிரி இந்த இதுல வந்து செலக்ட் ஆயிடுவானா, அது என்னதுடா, மேஜிக் நைட்ஸ் எக்ஸாம், அந்த எக்ஸாம்ல வந்து செலக்ட் ஆவானா அப்படிங்கறத நம்ம வர்ற எபிசோட்ல பார்க்கலாம். சரி, கண்டிப்பா. வீடியோக்குள்ள போலாம். இவனை நம்ம ஈஸியா இருக்கலாம். அந்த வந்திருக்க அவன் ஏதோ ஒரு குறு கிராமத்துல இருந்து வந்துட்டு இங்க சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா அவன் இப்படி ஒரு ஸ்டண்ட்டை எதிர்பார்க்கல. அதாவது அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அவன் நினைச்சது வேற மாதிரி நினைச்சது. ஏதோ மேஜிக் பண்றானா அங்க இருக்கவங்க அந்த ஹெட் எல்லாமே லீடர்ஸ். இல்ல மேஜிக் கிடையாது, அவன் பாடியோட ஸ்ட்ரென்த்ல தான் இப்படி வேகமா இருக்கேன் அப்படின்னு. ஆஹா, வாயில நுர தள்ளிடுச்சு. அவன்கிட்ட பைக் ஓவர் வச்சிருக்கான்டா, ஈஸியா அப்படி எடை போட்டுட்டேன். இங்க நான் விசாரிக்காண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு. நான் தான் அவனை தோக்கடிப்பேன். அந்த பக்கம் வந்து அவன் இவனுக்கு ஆப்போசிட்டா அன்னைக்கு ஒரு நாள் சண்டை போட்டுட்டு இருந்தால அவன் அந்த எல்லாம் என்னென்னமோ பேசுறாங்க. அந்த புக்கு இவன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதோ? இல்ல என்னதான் இருந்தாலும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல அப்படின்னு. என்ன வாய பொழந்துட்டானா? ஆனா மேஜிக் இல்லையே அப்படின்னு. இவனுடைய சொந்த உழைப்புனால தான்டா இவ்வளவு எனர்ஜி. இல்ல அவன்கிட்ட மேஜிக் பவரே இல்ல. நான் அவனை முன்னாடி பிடிச்சப்ப உண்மையா இல்லை. இப்படி இவ்வளவு சந்தேகம் வருது எங்களுக்கு. அவன் வந்து ஏதோ கொஞ்சம் விசித்திரமான ஆளா இருக்கேன். அதான் இவனை காப்பாற்ற முடியாதோ, இவன் போட்ட ஊர்ல. அதெல்லாம் திறமையான ஆள் இருப்பாங்க மம்மி. அவனுக்கு அடுத்து வந்து சண்டை போட வர்றாங்க. ஆமா, இவங்க மேஜிக் யூஸ் பண்றாங்க. இவங்க எல்லாம் என்னென்னமோ பண்றாங்க. அவன் சும்மா கத்திய வச்சு ஒரு இது மட்டும்தான் வெட்டினியா. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இது வச்சிருக்காங்க. அதுதான் அவன் பார்த்து கதறிட்டு இருக்கேன் மாதிரி. என்ன இப்படி எல்லாம் என்னமோ பண்றாங்க. அவனுக்கு இதெல்லாம் புதுசு, இது தெரியாதுல, வராது. யானை சைலண்டாவே இருக்கேன் பாரு. நீ ஏன் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு. இது பெரிய நோபல் ஃபேமிலியோட ஒரு வாரிசான் இவனா. நீ இன்னமும் நோபல் கிடையாது. அவங்கள்ட்ட காசு இது எல்லாமே நிறைய இருக்கும். நோபல்னா எப்படின்னா மினிஸ்டர் மாதிரி வச்சுக்கோ மம்மி. எப்படி இவனும் வெறித்தனமா அடிப்பேன். அவன் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கானோ அந்த மாதிரி பூகம்பமா கிளம்ப போறேன். உனக்கு ஸ்பெஷலா பூரா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இல்ல ஆஸ்தாவே வந்து பாத்துட்டேன், அதெல்லாம் எப்படி தாங்குவாங்கன்னு. அவன்டே பவர் இருக்கு போலையாடா. இல்ல இந்த நோபல் ஏதோ ஈஸியா இட போட்டேன். நோபல்லாம் வந்து எப்படின்னா பிறக்கும் போதே ஹை மேஜிக்கோட பிறப்பாங்க. நானே வந்து ஊருக்கெல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு தடுப்பானா போடு.
உன்னைய பேக் பண்ணி அனுப்ப போறேன்னு நினைக்கிறேன் போ. ரெண்டு வந்து இப்ப மோதி இருக்கு. ஆமா ஆனா விண்டு வந்து எப்பயுமே லைட்னிங்க பீட் பண்ணிடுறான். ம் இவனதான் பேக் பண்ணி ஊருக்கு அனுப்புறேன்னு நினைக்கிறேங்க. அதான் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டான்டா. அதான் நோபலே ஏதோ பேக் பண்ணி அனுப்பல, ஆளை சாச்சு விட்டேன். ஒரு நிமிஷத்துல முடிச்சுட்டேன். சூப்பர் சூப்பர். அதான் அவளோட நானும் ஃப்ரெண்டா. எக்ஸாம் முடிஞ்சு இப்ப இதெல்லாம் செலக்ட் பண்ண போறேன். ஆமா இப்ப யாரை செலக்ட் பண்ணுவாங்க? அவங்க கூப்பிடுற நம்பரை வந்து முன்னாடி வர சொல்றாங்க. செலக்ட் பண்ணணும்னு நினைச்சா நீங்க உள்ள வந்துடலாம். இங்க செலக்ட் ஆகாதவங்க வருத்தப்பட வேண்டாம். பத்திரமா திரும்ப போயிடுங்க. ஒருவேளை ஒரு ஸ்குவாட தாண்டி இன்னொரு ஸ்குவாட்ல கேட்டாங்கன்னா அதுல எந்த ஸ்குவாட்ல போகணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதே 4 பேர் இப்ப 4 ஸ்குவாடோ 5 ஸ்குவாடோ இருக்கும். நாங்க எது பண்ணோம்னா அப்படியே கிளம்பி இருந்தோம். ஆள் அதிர்ச்சியிலே இருக்கேன். யாரா கை தூக்கணும். எதுக்கு கை தூக்கணும்? செலக்ட் பண்றதுக்கு எங்க டீமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் ஒவ்வொரு டீமோட கேப்டன். யாரு? யூனோவா? இல்ல 50 பேருக்கு அப்புறம் தான் ஒரு ஆளுக்கே வந்திருக்கு. இல்ல 70வது ஆளு. எல்லாம் ஒவ்வொரு டீம் மம்மி. மறுபடியும் போய் வயலுக்கு போக வேண்டியதான்ட்டு போயிட்டான். ஆள் வேர் தூத்தி போயிருக்கேன். யூனோ யூனோ செலக்ட் பண்ணிட்டாங்களா? இப்பதான் கூப்பிடுறாங்க நம்பரு. எத்தனை பேரு? அங்க இருக்கிற எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. அதுவும் அந்த மெயின் அது கோல்டன் டேம்லயே இதுல எப்பயுமே நோபல் இந்த ராயல்டி மட்டும்தான். மொத்த பேரும் செலக்ட் பண்றாங்க இவனை. எதுல போனா வந்து கன்ஃபார்மா விசாரிக்கீங்க அப்படின்னு. அதனால கோல்டன் டான்ல போயிட்டேன். மெயின் இது. ஓ நம்ம என்ன பண்ண முடியாது. யார் எடுப்பான்னு நினைக்கிறவங்க? எனக்கு தெரியும் அந்த குண்டை எடுப்பானோடா. எந்த ஸ்கூலா இருந்தாலும் பரவாயில்ல, யாராவது இருக்கணும். பாவத்தை அவன் தான் ரொம்ப இது பண்ணிட்டே இருந்தேன். யாருமே எடுக்கல. வீணா போச்சு இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு. அட பாவமே, அவன் எடுத்த ட்ரைனிங்லாம் வீணா போயிருந்தடா. அடுத்த ஆளுக்கு வழிய விடுப்பான்ட்டாங்க. நீயே எவ்வளவு சண்டை போட்டு ஒரே அடியில போட்டேன். அதுக்காக யாராவது எடுக்க வேண்டாமா? அதை பார்த்தா என்ன உனக்கு வித்தியாசமா சர்ப்ரைஸா இருக்கா அப்படின்னு. உன் பவர் யாருக்குமே தெரியாது, யாருமே டச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. மேஜிக் பவர் இருக்கிற மாதிரி ஆள் வேணும் அப்படின்னு அவனோட காமிக்கிறேன் பவர், மேஜிக் பவர். அடேங்க அப்பா, என்ன இவ்வளவு பவரா இருக்காண்டா. இந்த கேப்டன் எல்லாருமே இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஓ ஐயோ, ஒருவேளை இவன் பாவம் பார்த்து செலக்ட் பண்ணிடுவானோ? இல்லையே, இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கானே, இவன் எப்படி எடுப்பேன்? இதுதான் மேஜிக் பவர், நைட்டோட கேப்டனோட பவரா இருக்கும் அந்த அளவுக்கு. ஐயோ இவன் எடுக்கலையே. ஒன்பது பேர் இருக்காங்க மேஜிக் நிறைய. அவங்களோடையும் சண்டை இது எல்லாரோடையுமே பவர்ஃபுல்லா இருந்தா தானே இதாக முடியும்.
அவனுக்கு உண்மை தெரியணும்னு சொல்லிட்டு சொல்றேன். சரி எனக்கு புரியுது. மேட்ச் போயிட்டா இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல. மேட்ச் நீங்க பேசிட்டு கூடாது. நான் எத்தனை முறை தடுமாறி கீழே விழுந்தாலும் சரி தாராவே போக மாட்டேன். என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னதான் சொன்னாலும் மறுபடியும் அதே தான் சொல்றேன். ஏத்துக்கவே மாட்டேங்கிறானே. சிரிக்கிறேன். உனக்கு தெரியுமா தம்பி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. வந்து எங்க குரூப்ல ஜாயின் பண்ணு. எங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன். பாவண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ட்ரைனிங் நைட்லாம் வரத்தலாம். அதான் பிளாக் ஹோல்ஸ்ல வந்து சேர்ந்துக்கிறேன்னு. அதை தாண்டி நீ வர முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு ஆமா மட்டும்தான் ஆன்சர். இந்த ஸ்குவாட் இல்ல, எந்த ஸ்குவாடுக்கு போக முடியாது. என் கூட சண்டை போடணும். ரெடியா இரு. நான் அப்பயே எனக்கு வந்து அவன் வந்து அப்பயே என்னை பார்த்து பார்த்து கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தான்டா. நீ ஆசைப்பட்ட மாதிரி விசிட்டிங் ஆயிடலாம். கனவுல பறக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் இது பண்ண உழைப்புக்கு கிடைச்ச வெற்றின்னு. பாவண்டா ரொம்ப கடின உழைப்பு. இல்ல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல பண்ண முடியாதுன்னு. இப்ப இவன் வந்து சொல்றேன் வாய்ப்பு இருக்குன்னு. அப்ப அதுவே உனக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி தானே. அந்த பறவையே பார்த்துது. 512 பேரு முடிஞ்சு. தோத்தவங்க எல்லாம் அடுத்த வருஷம் வந்து பாத்துக்கலான்ட்டு போறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை. ரெண்டு பேரும் மோதிடுவாங்களோடா. வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஒரு பாம்பு வாங்கி சாப்பிடுவேன்ல, அதுதோட வேலையாது மார்க்கெட்ல. உயிர் வந்துட்டான்ப்பா. அவன் ஏதோ பிளான் பண்றேன் போல. இவன் பழி வாங்குவேன் போலடா. அவன் அதான் பாத்ரூம் போற கேப்ல கொல்றதான் பிளான் பண்றேன். இந்த வாழ்க்கை யாருக்கும் அவ்வளவு ஈஸியா இருக்காது. என்னமோ பண்ண போறேன். ஐயோ பாய்சன் பண்ணி அனுப்புறேன். ஆனா இப்ப நீ எப்படி தப்பிக்கிறன்னு பாக்க. இப்ப எப்படி மாவன் உனக்கு மட்டும் கொஞ்சம் கூட லக் இல்லாம மாட்டிக்கிட்டு வை. உன் வாழ்க்கை முழுக்க நீ பெற்றதா இருக்கும். நீ யாரு? யூனோவா? பறவை யூனோ. அட்டா அவன் பாத்துட்டேன் அமைச்சத. நான் சும்மா ஒரு பயமுறுத்தி விளையாடலன்னா பார்த்தேன். ஆனா ஹெல்ப் பண்றான்டா யூனோ. நான் சும்மா விளையாடுனா அதான் உண்மை. நீங்க தயவு செஞ்சு இதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். அவன் என்னதான் இருந்தாலும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். நீ வந்து அவனை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லைன்னு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அவனுக்கு விஷ் பண்ணலாம்னு நினைச்சேன், அதையும் நீங்களே பண்ணிருங்க. நான் கிளம்புறேன். பாத்ரூம் போற கேப்ல அவனை க்ளோஸ் பண்ணலாம். மறுபடியும் என்னை எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்க நீ அப்படின்னு. என்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இவனோட ட்ரெயினர் டீம்மேட். நீ ஏதாவது கத்துக்கணும் அந்த மாதிரி தாசி போறதுக்கு.
அதே மேஜிக்கே இல்லையே, அப்புறம் எப்படி நீ கத்துக்குவ அப்படின்ட்டு. பாவத்தை. இது ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கு. இந்த கேட்டை இவ்வளவு நேரம் ஓபன் பண்ணி வச்சிருக்க முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறீங்களா? அது வந்து நான் பார்த்தா எப்படி தெரியுது? டெலிபோர்டேஷன் போர்ட்டல் மாதிரி. ஓ அதிக பிரசங்கம் பண்ணாத. நான் சொல்றதை மட்டும் செய்யிட்டேன். சரி, அந்த அந்த பிளாக் ஃப்ளவர் புக்கு ஒன்று கிடைச்சிச்சுல, ஒயிட் ஃப்ளவர், ம் அது இவனுக்கு ஹெல்ப் பண்ணாதா? இல்லையே, அது யாருக்குமே ஹெல்ப் பண்ணாது, அது அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏய், இதுக்கு வேண்டியது தான் வரும். அந்த புக்கு வந்து சும்மா நார்மலா மம்மி, ஓ அது அவங்களோட பேஸ். இங்க வந்துட்டாங்களா? ம் அட, இதுதான் Black Bulls-ஓட place-ஆ? நல்லா இருக்கா? இந்த இடம் இருக்கு. எவ்வளோ அருமையா இருக்குன்னு. ஆனா எல்லாம் கொஞ்சம் பழசா இருக்கே அப்படின்னு. இந்த பாரு, இவனுக்கு கிடைச்ச புக்கும் பிளாக் ஃப்ளவர் தான். இவன் வந்து சேர்ந்துக்கிறதும் பிளாக் ஃப்ளவருக்கு தான் வந்து சேர்ந்துருக்கான். சூப்பருங்க. இந்த ஸ்குவாட்ல புது மெம்பரை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஹார்ட் வில்லேஜ்ல இருந்து நான் வந்திருக்கேன். ஐயோ, என்னது வெளியே தள்ளி விட்டுருச்சு. போச்சுடா, ஸ்டோரி முடிச்சிருச்சு. அது ஏத்துக்க மாட்டேங்குது போல இவனை. இங்க இருக்கிற மத்த ஸ்குவாட்ஸை விட ரொம்ப ஆபத்தான ஃபன்னான ஸ்குவாட் இதுதான். வெல்கம் டு தி Black Bulls. இருக்கிறதுலே மோசமான ஸ்குவாடு இவங்க தான். ஐயோ, முடிஞ்சா? நான் வந்து இவனை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து பயந்துட்டேன். ஆனா ஒரு சின்ன நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்துச்சு. அந்த ட்ரெயினர் வந்து, அந்த குண்டன் வந்து என்னன்னா, இவன் பண்ண அந்த இதை வந்து பார்த்து ரசிச்சிட்டு இருந்தான். அந்த ஒரே ஒரு சின்ன நம்பிக்கை தான். அவர் பேர் யாமி. யாமி. ரெஸ்பெக்ட் ஆமா, சரி, ஓகே ஓகே. யாமி வந்து இவன் பண்ண அந்த ஃபைட்டை பார்த்துட்டு, ஒரு பவர் இல்லாதவன் இந்த அளவுக்கு இருக்கானா, அப்ப கண்டிப்பா இவனுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படிங்கறத அவன் வந்து கெஸ் பண்ணியிருக்கான். பார்க்கலாம் இவனோட பவரை வந்து வெளியே கொண்டு வரானா. இவன் ஆசைப்பட்டது மாதிரி சொல்றா. என்னது மேஜிக் நைட்? அதே மேஜிக் நைட் ஆயிட்டேன். இப்ப விசார்ட் கிங் ஆகிறதுக்காண்டி இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அவன் இந்த ட்ரைனிங்ல ஜெயிப்பானாங்கிறத வர எபிசோட்ல பார்க்கலாம்.